ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதுக்கு மேலே சல்லடையை வச்சு 1 டம்ளர் கோதுமை மாவு, அதை நல்லா சலித்து தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து 2ஆக நம்ம டிவைட் பண்ணி அதுலேருந்து 1 எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்கொயர்லேருந்து 1 எடுத்து 2 எதிரெதிர் முனைகளை முன்பக்கமாக நம்ம ஒட்டி விட்டுடலாம். மற்ற 2 முனைகளை பின்பக்கமாக நம்ம ஒட்டி விட்டு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம செஞ்சு வச்சது அதில் போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கி அது கூடவே தட்டின இஞ்சி பூண்டையும் அதில் சேர்த்து ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சதையும் அதில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான கோதுமை பாஸ்தா ரெடி. இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.